கிஸ். இது ஒரு புதுமுக இயக்குனரோட படம் சொன்னாங்க. ஆனா அப்படி எல்லாம் ஒன்றும் தரல. இது ஒரு ஃபேண்டசி டிராமா. ஹீரோ அவன் போன ஜென்மத்துல பண்ண சம்பவங்களால இந்த ஜென்மத்துல பாதிக்கப்படுறான். அது என்னங்கிற பத்தின ஆராய்ச்சி எல்லாம் பண்ணாம அப்படியே பிளாங்கா போய் படத்துல உட்காருங்க. டெஃபினட்டா நீங்க இதை என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த கேரக்டருக்காக பண்ணாரான்னு தெரியல. ஆனா கவின் வெயிட் லாஸ் பண்ணியிருக்காரு. அது இந்த கேரக்டருக்கு அவ்வளவு பிரமாதமா சூட் ஆயிருக்கு. அந்த கேரக்டருக்கான அதுக்குன்னு ஒரு ஆட்டிடியூட மெயின்டைன் பண்ணி அதை ரொம்ப அருமையா அவர் கேரி பண்ணியிருந்தாரு. அண்ட் ஹீரோயினுக்குமே இந்த கேரக்டர் ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷா தான் இருந்தது. அண்ட் பெருசா நம்மளை சளிப்படைய வச்சிடாத விடிவி கணேஷ் அவர்களோட காமெடியோட சேர்த்து அங்கங்க நம்மளை காண்டியத்துற மாதிரியான காமெடிகளும் படத்துல இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆக்சுவலா அந்த கேரக்டர்ஸ் பத்தி சொன்னேன்ல, ஆக்சுவலா கேரக்டர்ஸ் மட்டும் ஃப்ரெஷ்ஷா ஃபீல் ஆகல. இந்த நரேஷன்ல இந்த சப்ஜெக்ட் ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷா தான் ஃபீல் ஆச்சு. ரொம்ப கலர்ஃபுல்லா இந்த படத்தை அவங்க பண்ணியிருந்ததும் ஆடியன்ஸ் இந்த அளவுக்கு கிரிப்பா இந்த கதையை லிசன் பண்ணதுக்கு ஒரு காரணமா நான் பாக்குறேன். அண்ட் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ரீசெண்டா தெலுங்குல வந்திருந்த அந்த லிட்டில் ஹார்ட்ஸ் படத்தை தான் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். அந்த படத்துக்கான வீடியோ சீக்கிரமே வந்துகிட்டு இருக்கு. பட் அதுக்கப்புறம் தமிழ்ல ரீசெண்டா தமிழ்ல அந்த மாதிரியான ஒரு ரெஃபரன்சிங்கான ஃபிலிம் பார்க்கலன்ற ஒரு ஃபீல், ஒரு வருத்தம் எனக்கு இருந்தது. நான் லிட்டில் ஹார்ட்ஸ் பார்த்தப்போ அதுக்கான வீடியோ சொன்னது கூட சீக்கிரமே வருது. பட் இந்த படம் ஒரு மாதிரி ரெஃப்ரெஷிங்கா, அது ரெஃப்ரெஷிங்காங்கிறத தாண்டி லைட் ஹார்ட்டடா ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஃபீல் குட் ஃபிலிமா. அது எனக்கு கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண தெரில. பட் நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணேன். நல்லா இருந்தது. சின்ன சின்ன குறைகள்ங்கிறது எல்லா படத்துலையும் இருக்கிறதா, அப்படி இந்த படத்துலையும் இருக்குது. பட் டெஃபினட்டா ஜாலியாக நீங்கள் படத்துக்கு போறீங்கன்னா ஒருத்தியான ஒரு ஃபிலிமா தான் இருக்குன்றது எனக்கு படுது. நீங்கள் படத்தை ட்ரை பண்ணிட்டு வந்து படத்தை பற்றி உங்களோட தாட்சிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்க. நாளைக்கு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.